வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு என்ன மாதிரின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 19,423க்கு மேலே நேற்றோட ஹை, இதை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வெரி புல்லிஸாக இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஒருவேளை இந்த எல்லோ ஜோனுக்குள்ளே இருந்தால் மார்க்கெட் சைடுவேஸாக இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். நம்ம எதிர்பார்ப்பு நேற்று என்ன சொல்லியிருந்தோம்னா கேப் அப் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் மார்க்கெட் அந்த கேப் அப் இல்லை. அதனால் மார்க்கெட் சைடுவேஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் இந்த எல்லா ஜோனுக்குள்ளே மார்க்கெட் ஒரு சைடுவேஸ்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஃபால் ஆன இடத்துலேருந்து 19,330 பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஸ். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஒரு சைடுவேஸ் தான் சொல்ல முடியும் டே கேண்டில் கம்பேர் பண்ணுறப்ப. அதே போல் பெருசாக இறங்கிறது வாய்ப்பு இல்லை. மார்க்கெட் என்ன தான் கீழே இறங்கினாலும் டவுன் சைடில் இருந்தாலும் அப் சைடு தான் போக வாய்ப்பு. எல்லா ஜோனில் இருந்தாலும் மார்க்கெட் சைடுவேஸாக இருக்கணும். எல்லா ஜோன்லேருந்து புல்லிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த எல்லோ ஜோனுக்குள்ளே இருந்து மார்க்கெட்டு சைடுவேஸ், இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணணும் ஒரு புல்லிஸ் கொடுத்தாங்க. ஆனால் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதாவது நேற்றோட லோவை பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஃபால் ஆகும். 19,309க்கு கீழே மட்டும்தான் ஃபால் ஆக வாய்ப்பு. அது பெருசாக ஃபால் ஆகாது, இறங்கினாலும் புல்லிஸ் தான் வரும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் சொன்ன மாதிரியே மார்க்கெட் நம்ம தலைப்பில் கொடுத்துருந்தோம் வெரி புல்லிஸுங்க மாரி. ஆனால் அது கேப் நடக்கவே இல்லை. அதனால் ஃபுல் சைடுவேஸ் நடந்துட்டு. ஆனால் நாளைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரி, ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். டே கேண்டில் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டே கேண்டில் பொறுத்தளவு ஒரு ஹேங்கிங் மேன் போட்டுருக்காங்க. இப்போ இந்த ஹேங்கிங் மேன் இதுக்கு மேலே ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வெரி புல்லிஸ் ஆகும். நேற்று சொன்னது நாளைக்கு நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பாக தான் தெரியுது எனக்கு. ஓகே, வழக்கமாக இந்த ப்ளூ கலர் லைன் மட்டும் இடம் மாற்றிடுறேன். இன்றைக்கி ஹை நேற்று போன ஹை தான் நினைக்கிற ஹை, மாற்றம் இல்லை. லோ மட்டும் 19,330 இருக்குது. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு பார்த்தோம்னா 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம். இப்போ இந்த எல்லோ ஜோன் மட்டும் இறக்கி இன்னையோட டேயோட லோவுக்கு கொண்டு வந்துட்டேன். எதனாலனா இந்த லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஃபால் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை நாளைக்கு 19,423 இன்னைக்கு நேற்றோட ஹை இன்னையோட ஹை ரெண்டு ஹையும் பிரேக் பண்ணுறப்ப மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வெரி புல்லிஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு ஓப்பன் பொறுத்து நாளைக்கு 423 மேலே ஓப்பன் ஆனிச்சுன்னா 480 வரைக்கும் போயிட்டு ஒரு சின்ன டவுன் கொடுத்துட்டு இந்த டேயோட ஹையை தொட்டோட மார்க்கெட் புல்லிஸ் போகிறது வாய்ப்பு இருக்கும். எவ்வளோ தரணும் 580 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. அதையும் இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் பண்ணுற வாய்ப்பு இருக்கும். இந்த ரோஸ் கலருங்கிறது நம்ம 1 ஹவரில் போட்ட ட்ரெண்ட் லைன். 1 ஹவரில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. ஒரு வகை பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. சமயத்தில் தொட்டோன்னு திரும்புறது வாய்ப்பு இருக்குது. எதனாலனா இப்போ இது ஒரு டாப்பு, அதுக்கு அடுத்த டாப், 2 டாப் எடுத்து 3ஆவது டாப்பு சமயத்தில் ரிவர்ஸில் ஆகிறதுக்கு வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். வெரி புல்லிஸாக இருக்க பட்சத்தில் தான் பிரேக் பண்ண முடியும். அப்படி இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா வரும் நாட்களில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு புல்லிஸாக இருக்கிறது வாய்ப்பு ரொம்ப அதிகம். இப்போ 5 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இதுலேயும் ஒரு ஜோன் வருது, ஜோனாக போட்டுருவோம். நாளைக்கு இந்த இறங்கி ஒருவேளை இறங்கினாலும் இந்த ஜோனை தொட்டால் மார்க்கெட் மறுபடியும் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒருவேளை இப்படி மார்க்கெட் இறங்கினுச்சுன்னா இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் மறுபடியும் புல்லிஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மேலே போனாலும் அந்த 19,480 தொட்டு திருப்பி இறங்கிட்டோட மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். இல்லை டேரெக்டாக புல்லிஸ் போகிறது வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நாளைக்கு வெரி புல்லிஸ் எதிர்பார்க்குறோம். அதனால் இந்த இடத்த டவுன் கொடுக்காம கூட மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லெவல்ஸ்ன்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு லெவல்ஸ் இருக்குது. இந்த லொக்கேஷன் என்ன 19,530 அப்படிங்கிற லெவல்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது 19,556 இருக்குது. அதுக்கு அடுத்தது இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டத்தட்ட 580 to 590 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் போடுவோம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி கூட மார்க்கெட் போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் இந்த எல்லோ ஜோனில் திரும்பணும். அதையும் பிரேக் பண்ண வரைஞ்சிரும். ஒருவேளை இது பிரேக் பண்ணால் இங்கேருந்து இப்படி திரும்ப வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கேருந்து இறங்கிட்டு கீழே உள்ள டேயோட லோவுக்கு மறுபடியும் புல்லிஸ் போகிறது வாய்ப்பு இருக்கும். மொத்தத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் புல்லிஸ் போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக ஒழிஞ்சு இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி எப்படின்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தேன், பேங்க் நிஃப்டி அதான் சொல்லியிருந்தேன். நேற்று ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வெரி புல்லிஸாக இருக்கும். நாளைக்கு அந்த ஹையை பிரேக் பண்ணி 43,800 அப்படிங்கிற ரேஞ்சை பிரேக் பண்ணால் வெரி புல்லிஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நேற்று ஹையை நீ ஓப்பனில் பிரேக் பண்ணல,
அதுக்கப்புறம் இந்த ஜோனுக்குள்ளே வந்து சைடுவேஸ் சொல்லியிருந்தோம். ஆனால் சைடுவேஸ் தான் பெருசாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். நம்ம சைடுவேஸாகவே இருந்துச்சு இந்த இடத்துல. இந்த இடத்த பிரேக் பண்ணப்போ மார்க்கெட் மேலே நோக்கி போணுச்சு. ஆனால் இதுக்கு இடையில என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட் என்னதான் இறங்கினாலும் மார்க்கெட் புல்லிஸ் போகிறது வாய்ப்புன்னு தான் சொல்லியிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைன் விட்டு பிரேக் பண்ணாத இருக்குது, மார்க்கெட் மேல் நோக்கி தான் போகணும். அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து மார்க்கெட் வெரி புல்லிஸ். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 43,300 கிட்டத்தட்ட 43,780 வரைக்கும் கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் நெருக்கி இந்த இடத்துல இங்கேருந்து ஒரு புல்லிஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எதிர்பார்த்தது என்னென்னா இது மேலே இருந்தால் வெரி புல்லிஸ், இல்லைனா சைடுவேஸ்ங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். சரி, ஓகே. நாளைக்கு என்ன மாதிரி வாய்ப்புன்னு பார்ப்போம். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். டே கேண்டில் வியூ வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கண்டினியூ 4 நாள் வெறும் டோஜியாக போட்டிருந்து இன்றைக்கி வந்து கொஞ்சோண்டு பாடி இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு நாள் நிஃப்டி, ஒரு நாள்னால் பேங்க் நிஃப்டி, இப்படி தான் மாற்றி மாற்றி மூவ்மெண்ட்ஸ் இருக்க உடஞ்சி 2 ஈவென்ட் ட்ரேடாகவே இல்லை. இந்த ஈவென்ட் ட்ரேட் இல்லாத பட்சத்தில் தான் சைட்வேஸ் வரதுக்கு காரணம் ஈவென்ட் ட்ரேட் இல்லை. இது நம்ம பழைய வீடியோவில் சொல்லிட்டு தான் இருக்கேன். மார்க்கெட் வந்து ஈவனாக ட்ரேட் ஆகலைன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு சைட்வேஸாக தான் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. நாளைக்கு என்ன மாதிரி நகரத்து வாய்ப்புன்னு பார்ப்போம். நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஆக்சுவலாக டே கேண்டில் பார்த்தா தெரியும், அது சொல்ல மறந்துட்டேன். இந்த ட்ரெண்ட் லைனே பிரேக் ஆகிருக்கு. மார்க்கெட்டு ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி மேலே கொடுத்துட்டாங்க. ஒருவேளை நாளைக்கு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மறுபடியும் போகிறதுக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா இந்த ரீடெஸ்ட்டில் தான் மார்க்கெட் மேலே நோக்கி போயிருக்கு. சரி, ஓகே. நாளைக்கு என்ன மாதிரி வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இது ஒரு எல்லோ ஜோன் போட்டிருக்கேன். இந்த ஜோனை பிரேக் பண்ணால் மறுபடியும் இன்னையோட லோவுக்கு வரது வாய்ப்பு இருக்கும். என்ன மாதிரினா ஜோனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் இங்கே கீழே வந்துட்டு மறுபடியும் புல்லிஸ் போகிறது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை நாளைக்கு ஓப்பனே கேப் அப் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம வழக்கமாக நேற்று போட்டு அதே லெவல்ஸ் தான் இன்றைக்கி வேறு மாற்றம் பண்ணல. இந்த டேக்கு வேண்டில் மட்டும் இல்லை, டேக்கு போடும்போது ப்ளூ அதை மட்டும் தான் நான் மாற்றிருக்கேன். பாக்கி எல்லாமே அப்படியே தான் இருக்குது. 43,800க்கு மேலே மார்க்கெட் மார்க்கெட் மேலே இருந்துச்சுன்னா 44,000 அப்படிங்கிறது ஒரு ரவுண்ட் ஃபிகர். அந்த இடத்துலேருந்து ஒரு டவுன் கொடுத்துட்டு கூட மார்க்கெட் மேலே பார்த்து வாய்ப்பு இருக்கும். ஒரு வேளை இப்படி இந்த ரவுண்ட் ஃபிகரை தொட்டுட்டு திருப்பி இறங்கி மறுபடியும் புல்லிஸ் கொடுக்கறது வாய்ப்பு இருக்கும். என்னையை பொறுத்தளவுக்கு 44,500ங்கிற டார்கெட் நேற்று சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அதே தான் சொல்கிறோம். ஆனால் ஒரே நாளில் அவ்வளோ போகுமான்னு சொல்ல தெரில. ஆனால் வெரி புல்லிஸ். ஏன்னா இத்தனை டோஜிக்கு பிறகு மார்க்கெட் புல்லிஸ் வர்றப்ப ஒரு பெரிய புல்லிஸ் கொடுக்கறது வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. அதனால் நாளைக்கு இது போகிறதுக்கு கூட வாய்ப்பு தான் அதிகம். நம்ம நேற்று தலைப்பு கொடுத்துருந்தோம், அதே தலைப்பு தான் இன்றைக்கும் வெரி புல்லிஸ் போகிறத வாய்ப்பு தான் செட்டப் தான் தெரியுது. இது வரைக்கும் டவுனுக்கான செட்டப் இதில் இல்லை. கிளியராக மார்க்கெட் வந்து புல்லிஸ் பொறுத்து தான் இருக்குது. ஆனால் நீஸ் பேஸை பொறுத்து தான் அது இருக்குது. நம்மளால் என்ன தான் இந்த செட்டப் பண்ணாலும் நீஸை பொறுத்து தான் மார்க்கெட் சமயத்தில் பொழுது விடிஞ்சி நாளைக்கு அப்படிங்கிறது நீஸை பொறுத்து தான். ஆனால் செட்டப் படி மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுன வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொடுக்குற இந்த ப்ரெடிக்ஷன் வந்து வெறும் இந்த லைன்ஸை மட்டும் வச்சு டே ஹை லோ மட்டும் வச்சு கொடுக்க கிடையாது. இதுக்காக நிறையா நாங்கள் சிரமப்பட்டு நிறையா டேட்டா எடுத்து தான் அது கொடுக்குறோம். இதை மட்டும் வச்சு கொடுக்க மாட்டோம். இப்போ இது கொடுக்குறதுக்கு முன்னாடி நாங்கள் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டும் பார்ப்போம். அது இல்லாமல் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்ப்போம், ரிலையன்ஸ் பார்ப்போம், ஐசிஐசி பேங்க் பார்ப்போம். அந்த வெயிட்டேஜ் ஸ்டாக்கெல்லாம் ஒரு ஆவரேஜ் பண்ணி அது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இந்த ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோம். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.